ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய சரிகமபா ஷோல பஞ்சபூதங்கள் ரவுண்ட்ல யாராருக்கெல்லாம் என்ன மாதிரி கிஃப்ட் கிடைச்சிருக்கு, இவருக்கு ஏன் கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்றதுக்கான பின்னணி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்த போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணுங்க. ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னா சரிகமபா சீனியர் சீசன் 5 சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். ஸோ இதுல ஒவ்வொரு வாரமும் புது ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் எஸ்பிபி சார் ரவுண்ட் நடந்திருக்கும். இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐம்பூதங்க பேஸ் பண்ண மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் நடத்திருப்பாங்க. ஸோ இதுல ஒவ்வொரு போட்டியாளரும் கிட்டத்தட்ட 12 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சூப்பரா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இதுல ஹைலைட்டா யாரு தெரியுறாங்க அப்படின்ற வகையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேரை சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது யாருன்றதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுஷாந்திகா, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் அப்படின்ற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது விண்மேகம் விட்டு செல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சாங் பாடினதால ரொம்பவே சூப்பரா பாடினாங்க. மலையில டான்ஸ் ஆடிட்டு ஒரு அப்பியரன்ஸே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் அப்படின்ற விஷயத்த பவித்ராவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய பாட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா பாடினாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஹைலைட் என்னன்னா, அதாவது விஜய் பிரகாஷ் சார் வந்து இவங்களுக்கு டைரக்டா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 கேஷ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெகிழ வைக்கிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் ஹாப்பியாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பினான்சியலா ஹெல்ப் பண்ணியிருக்காரு அந்த விஷயத்துக்கு. மூணாவதா பாத்தீங்கன்னா சூப்பர் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக், அதாவது ஸ்ரீஹரிக்கு இந்த ஒரு அவார்டு வந்து கொடுத்தாங்க. அதாவது இந்த வீக்குக்கான அவார்டு அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து கொட்டட்டும் மேகம் அப்படின்ற கூடிய இந்த ஒரு பாட்டை பண்ணியிருந்தாரு. இவரோட பர்ஃபார்மன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நீட் பேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த டான்ஸ் ஆடிட்டா அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்காக இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அவார்டு குறிச்சு. ஸோ ஓகே, இவர் வந்து டிசர்வான பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்துக்கு 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் ஆம்பர் மாதிரி ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே வேற லெவல் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர்ல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாங்க. பட் இருந்தாலும் இவர் வந்து வேலைக்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்னு செந்தில் அவர்களுக்கு இந்த ஒரு கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ இவங்க எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ற வகையில் இவருக்கு ஈக்குவலாகவும் பண்ணவங்க இன்னொருத்தர் இருக்காரு. அதாவது அருண் ராஜேந்திரன். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹைப் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு சொல்லலாம். அதாவது தொங்கிக்கிட்டே வந்து பாடிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஸ்டாண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு பேஸ்ல ஜட்ஜஸ் வந்து ட்ரை பண்ணும்போது கூட அவருக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயத்த சொல்லும் போது கூட அவங்களால மூச்சு பிடிச்சி பாட முடியல. பட் இருந்தாலும் அருண் ராஜேந்திரன் பண்ண எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த பர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து கிடைக்கலன்றது ஒரு சின்ன வருத்தமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.